இப்போ நம்ம நெய் மைசூர் பாக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, 2 கப்பு எண்ணெய், 2 கப்பு ஜீனி, அரை கப்பு நெய், 1 ஸ்பூன் மைதா. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2.5 கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவையும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கோம். இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சோம் இல்லையா, இதை போட்டு கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாவை எண்ணெய் சூடு பண்ணாமலே முதல்ல மாவை கரைச்சிப்போம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த எண்ணெயை ஊற்றியே நம்ம இதை கரைச்சிப்போம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்தோம் இல்லையா, சிம்மில் வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு, நம்ம இந்த கப்பால் 2 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஜீனி முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. போதும். இப்போ பார்த்திங்களா, ஜீனி நல்லா இந்த மாதிரி முங்கிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இது பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் எரியட்டும். இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு கம்பி பதம் வரட்டும். இன்னும் வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவும் இந்த சர்க்கரை பாகில் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும்போது, இப்போ இந்த பக்கம் சூடாகிட்டு இருக்கு இல்லையா, எண்ணெய் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சூடாகிற எண்ணெயை எடுத்து இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு குழி கரண்டியாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரண்டி வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திரண்டி வரணும். கீழே ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி இது பண்ணிக்கலாம். அடி விட்டுக்கிட்டோம். அடி ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து பார்க்கக்குள்ள மடிப்பாக விடணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா திரண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இப்போ கொட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஒரு 3/4 மணி நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நம்ம கவுத்துக்கிட்டோம். இப்போ பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். நம்ம நெய் மைசூர் பாக் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்து விட்டுக்கலாம். நெய் மைசூர் பாக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும். நம்ம கோடு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாவ், சூப்பர்.